மனநிலை குறித்து பரிசோதனை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள நீதிபதி கர்ணன் வீட்டுக்கு மருத்துவக் குழு சென்றிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அங்கே சென்றிருக்கக்கூடிய மருத்துவக் குழு எவ்வளவு நேரமாக இந்த சோதனை நடத்தி வருகிறது? மருத்துவமனையில் சோதனை நடத்த வேண்டும் என்பதுதானே உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவாக இருந்தது. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நீதிபதி கர்ணன் ஒத்துழைக்கவில்லை என்கிற காரணத்தால் தான் தற்போது இந்த மருத்துவ குழு தனது முழு பரிசோதனையை முடித்து உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றிய பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படியே போலீசார் மற்றும் மருத்துவ குழுவை சேர்ந்தவர்கள் நீதிபதி கர்ணனிடம் மருத்துவ பரிசோதனை நடத்த தற்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும்? உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கும் கெடுவுக்குள் மருத்துவ பரிசோதனை நடத்தி அதன் அறிக்கையை உச்சநீதிமன்றத்திலே இவர்களால் சமர்ப்பிக்க முடியுமா? இதற்கு எதிர்விளைவாக நீதிபதி கர்ணன் என்ன நடவடிக்கைகளை எடுக்கும்? தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மீண்டும் விசாரணை நடக்கும்போது எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதால் இந்த விஷயத்திலே கல்கத்தா போலீசாராக இருந்தாலும் சரி, மருத்துவ குழுவினராக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தின் உத்தரவு என்னவோ அதை சரியாக கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் அது நடக்குமா என்பது போக போகத்தான் தெரியும். இப்போது நீதிபதி கர்ணன் வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய மருத்துவ குழு அளிக்கக்கூடிய அந்த மருத்துவ அறிக்கை தான் இறுதி அறிக்கையாக இருக்குமா? ஒருவேளை இந்த குழு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் மீது அவருக்கு ஏதேனும் நீதிபதி கர்ணனுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால், எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் என்கிற அடிப்படையில் அவர் யாரிடம் முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டிருப்பதால் வேறு எங்கும் சென்று முறையிடுவது இல்லாத காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் நீதிபதி கர்ணன் தானாகவே நீதிபதி என்கிற ஸ்தானத்திலே, அதுவும் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி என்கிற ஸ்தானத்திலே தானாகவே முன்வந்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீதிபதிகள் முன்பு அவர் உச்சநீதிமன்றத்திலே ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளித்த போது கூட அங்கே விசாரணை நடந்த உடனேயே இங்கே நான் ஆஜராகி இருப்பதால் இது கல்கத்தா நீதிமன்றத்தில் உள்ள எனது நீதிமன்றம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அங்குள்ள நீதிபதி என்கிற அடிப்படையிலே நான் உத்தரவுகளை பிறப்பிப்பேன் என்று சொல்லியிருந்தார். பின்னர் உத்தரவுகளை படித்தும் காட்டினார். அதாவது தனக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்த 7 நீதிபதிகளுக்கு எதிராக பல்வேறு உத்தரவுகளை அவர் பிறப்பித்தார். ஆகவேதான் இந்த முன்னுக்கு பின் புறணான போக்கு, 2 பக்கங்களிலிருந்து மாறுபட்ட உத்தரவுகள் ஆகியவை எதுவரை நீடிக்கும் என்பதிலே குழப்பம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மேல்முறையீடு என்பது கிடையாது என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆனாலும் நீதிபதி கர்ணன் அவர்கள் நான் எனக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவிடுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவேதான் பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. தொடர்ந்து கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே இது போன்ற மருத்துவ பரிசோதனை நடத்துவதற்கான வழிவகை இருக்கிறது மனநல சட்டத்தில். யாருக்கு வேண்டுமானாலும் நடத்துவதற்கான முகாந்திரம் இல்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் தரப்பில், சட்ட வல்லுநர்கள் தரப்பில் இன்னொரு பார்வையும் வைக்கப்படுகிறது. நிச்சயமாக எந்த அளவு அதிகாரம் இருக்கிறது, இது போன்ற உத்தரவை பிறப்பிக்க போடுமா, அதுக்கு சரியான போதுமான அளவுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன, பல்வேறு கேள்விகள் ஏற்படும். உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவிலே உள்ள மிகவும் அதிக சக்தி வாய்ந்த நீதிமன்றமாக இருக்கிறது. அதுவும் இந்த வழக்கை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்தது. தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருவதும் அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான். ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்று சொல்லி அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்று சொல்லி நீதிபதி கர்ணன் அதற்கு எதிரான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். ஆகவே இந்த வழக்கிலே என்ன நடக்கிறது? உத்தரவுகள் செல்லுபடியாகுமா அல்லது அதற்கு எதிரான கர்ணனின் போக்கு மாறுமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. போக போகத்தான் இதற்கெல்லாம் விடை கிடைக்கின்றன.